என்னென்ன ப்ரோக்ராம் பிடிக்கும்? சாங்ஸ் பிடிக்குங்க. முடிஞ்சு போச்சு. அப்புறம் காமெடி பிடிக்கும். வெரி குட் வெரி குட். நல்ல டேஸ்ட் தான். நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஆமா, விஜயா எங்க? தெரியல. அப்படியா? எங்க போயிருப்பாவ? சரி, நான் உங்களை ஈவினிங் வந்து பார்க்குறேன். ஓகே? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? குணாவும் விஜயாவும் போர் அடிக்கிறாங்க. இது பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல எனக்காக நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களையும் நான் கவனிக்கணும்ல. ஆமா. அவங்கள பார்த்துட்டு நான் மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய். இது பாருங்க, நீங்க எப்பவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. உங்க மனசை ரிலாக்ஸ்டா சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதான் உங்க ஹெல்த் கண்டிஷனா இருக்கும். நீங்களும் சீக்கிரமா கியூர் ஆகுங்க. ஓகே? நீங்க போறேன்னு சொல்றீங்களே, அதான் கஷ்டமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்களும் ஃபீல் பண்ண வேண்டாம். எனக்கும் கஷ்டமா இருக்கு. குட். தேங்க்யூ. பை. டேக் கேர். ஏன் விஜயா, இவங்களை தனியா வீட்டுல விட்டுட்டு நீ எங்க ஊர் சுத்த போன? உன்னதான் கேக்குறேன், எங்க போன? அது என்ன அது இதுன்னு எங்க போன சொல்லு. அது இல்லையா. அது என்ன இல்லையா? இது பாரு, நீ எதையோ மறைக்கிற. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. சொல்லு, என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? சொல்லு, எங்க போன? நம்ம வீடு வரைக்கும் போயிட்டு வந்த ஐயா. நம்ம வீட்டுக்கா? எதுக்கு? அம்மா வர சொல்லியிருந்தாங்க. அம்மா உன்னை எதுக்கு வர சொன்னாங்க? என்ன என்ன மறைக்கிற? சொல்லு. இவங்களை இங்க தங்க வச்சிருக்கீங்களே, இவங்க யாரு என்னன்னு விசாரிக்கதான் என்ன வர சொல்லியிருந்தாங்க. இவங்களை பத்தி அம்மா எதுக்கு உங்ககிட்ட விசாரிச்சாங்க? நான் தான் அம்மா கிட்ட ஏற்கனவே. சரி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இது பாரு, இனிமேலாவது இவங்களை தனியா விட்டு போகாம நல்லா கவனிச்சுக்க, புரியுதா? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜூஸ் கொடுக்கணும், சரியா? ஐயா, என்ன? இவங்கள பத்தி விசாரிச்சத அம்மா உங்களுக்கு சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. நீங்க சரி சரி, சொல்ல மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க. சரிங்க. ஓகே, பத்திரமா பார்த்து. சரிங்க. கொஞ்ச நாள் பழகிருந்தாலும் வீராவை நான் கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு கண்மணி நம்புறா. ஆனா என் அப்பா என்ன நம்பாம நான் தான் கொலை பண்ணிருப்பேன்னு தப்பா பேசுறாரு. மகனோட மனசு அவருக்கு புரிஞ்சுக்க தெரியலையே. சார், உங்ககிட்ட டிரைவரா வேலை பார்த்த வீராவை கொலை பண்ண குற்றவாளி உண்மையை ஒத்துக்கிட்டு தானே சரண்டர் ஆயிட்டாங்க சார். வாட்? வீராவை கொலை பண்ண குற்றவாளி சரண்டர் ஆயிட்டாங்களா? நம்ப முடியலையே. சார், உங்க கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல நேரம் இருக்கு சார். இந்த காலத்துல கொலை பண்ணவனை அடிச்சு ஓச்சி சித்திரவதை பண்ணா கூட சத்தியமா குற்றத்தை ஒத்துக்கிறது கஷ்டம் சார். உண்மையிலேயே நீங்க அதிர்ஷ்டசாலி சார். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா எனக்கு விடுதலை கிடைக்கும் நான் நம்பவே இல்லை. ஆமாம், வீராவை கொலை பண்ண குற்றவாளி யாரு? அந்த வீராவை அவன் பொண்டாட்டியா கொண்டுட்டானா சார். வாட்? கண்மணி வீராவை கொலை பண்ணிட்டாளா? நீங்க நல்லா விசாரிச்சீங்களா? ஆமா சார், நான் சொல்றது 100க்கு 100 உண்மை சார். அவளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆனதுனால கோர்ட் உங்களை விடுதலை பண்ண சொல்லியிருக்கு சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? வாங்க சார், கதவை திறந்து விடுறேன். ஜெயிலர் ஐயா உங்களை கூட்டிட்டு வர சொன்னா சார். வாங்க சார், வாங்க. வா சொன்னா, உனக்காக எவ்வளவு நேரமா நான் காத்துக்கிட்டு இருக்கிறது. அதை விடுங்க.
உங்க வீட்டுல நம்ம விஷயத்தை பத்தி பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னா? வந்த உடனே சும்மா எதுக்கு அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? இந்தா முதல்ல இந்த இளநியை குடி. ம்ஹும். முடியாது. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறம் இதை குடிக்கலாமா வேண்டாமா நான் டிசைட் பண்ணிக்கிறேன். எதுக்கு சொன்னா இப்படி பிடிவாதம் பிடிக்கும்? முதல்ல இந்த இளநியை குடி. உன் மேல இருக்கிற அக்கறையினால தானே சொல்றேன். என் மேல அக்கறை இருக்குண்ணா. நான் கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லுங்க. சொன்னா இப்ப இதை நீ குடிக்க போறியா இல்லையா? உண்மையை சொல்லு. இதுல என்ன கலந்துருக்க? நீ என்ன வற்புறுத்ததை பார்த்தா இதுல ஏதோ கலந்துருக்கன்னு தோணுது. ஸ்வர்ணா, என் கோவத்தை தூண்டாத. பேசாம இதை குடி. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன். இல்ல, நீ என்ன ஏமாத்துற. என் வயித்துல வளர கருவை கலைக்கிறதுக்காக தான் இந்த இளநில நீ ஏதோ கலந்துருக்க. உண்மையை சொல்லு. ஆமாண்டி, கருவை கலைக்கிற மருந்து தான் கலந்துருக்கேன். உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல, குடி. உன்னை நம்பி என்ன கொடுத்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். உன் பணக்கார புத்தியை காமிச்சிட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சொன்னா இப்ப நீ திட்டுறதுல கூட எந்த விதமான வருத்தமும் இல்ல. இப்ப இதை குடிக்க போறியா இல்லையா? எனக்கு வேணாம். என்னால முடியாது. குடி. குடிச்சுதான் ஆகணும். குடிடி. விடு. எனக்கு குடிடி. வேண்டாம். பண்றதையும் பண்ணிட்டு என் தங்கச்சி வயித்துல வளர்ற கருவழிக்க பாக்குறியா? உன்ன ஐயோ, அண்ணா, வேண்டாண்ணா. தயவு செஞ்சு விட்டுருங்க. டேய் விடுறா. நீ இல்லாதப்போ நான் இவரை நம்பி ஏமாந்துட்டேன். என்னை மன்னிச்சிருந்தா. ஏண்டா அன்னைக்கு உன் வாசிக்கு அத்தை ஒரு கீழ்ஜாதிக்காரனை காதலிச்சாங்கிறதுக்காக அவளை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ண பார்த்தாரு உங்க அப்பா. ஆனா அவ ஓடிட்டா. உங்க அப்பம் பண்ண சதியால இன்னைக்கு நான் கடந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு பிடிக்காத அதே காதல இன்னைக்கு நீ பண்ணிட்டு இருக்க. உங்க அப்பா இதுக்கு என்ன நியாயம் சொல்றாருன்னு நானும் பாக்குறேன். அவங்க அப்ப என்னக்கா நியாயம் சொல்றது? நான் சொல்றேன். டேய், உங்க வீட்டுல பேசி இந்த கல்யாணத்துக்கு நீ ஏற்பாடு பண்ற. தபார், இப்ப கூட நான் உங்க வீட்டுல கலாட்டா பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும். நான் செய்யல. நீ என் தங்கச்சியை பத்தி உங்க வீட்டுல பேசுற, இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ற. அப்படி இல்லாம நீ என் தங்கச்சியை ஏமாத்தணும்னு நினைச்ச உயிரோடு இருக்க மாட்ட, பணமாயிடுவ. சொன்னா நீ வாமா, அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வருவாமா. நீ வாமா வா. கண்மணி, நீயா வீராவை கொலை பண்ண? ஆமா, ஏன் கண்மணி போய் சொல்ற? உண்மைதாங்க. வீரா உயிரோட இருந்தா எத்தனையோ பேரோட வாழ்க்கையை பணத்துக்காக அழிச்சிருப்பான். அதுக்காக நீ கொலை பண்ணேன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? நான் சொன்னது போலீஸ் நம்பினதுனாலதான் இப்ப நான் ஜெயில இருக்கேன். நானும் வீராவை கொலை பண்ணல, நீயும் வீராவை கொலை பண்ணல. இது உன் மனசாட்சிக்கே தெரியும். நான் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு நீ கொலை பண்ணதா சொல்லி ஜெயிலுக்கு வந்துட்ட. இதனால உன் எதிர்காலமே பாதிக்கும். யோசிச்சு பாத்தியா? ஏன் எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் தண்டனை அனுபவிக்கிறது தான் சரி. இல்ல கண்மணி, நீ எடுத்த முடிவு சரியில்லை. உன்னைய நம்பி இருக்கிற உன் தங்க லீலாவதி, உன் குழந்தை வருஷா, இவங்களோட வாழ்க்கையை நினைச்சு பாத்தியா? அதுக்காக தப்ப நான் பண்ணிட்டு தண்டனையை நீங்க அனுபவிக்கணும்னு சொல்றீங்களா? கண்மணி, எனக்கு உதவி பண்றதா நினைச்சு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிற. இல்ல, நீங்க என்னையும் என் பேச்சையும் நம்பணும். நான் தான் வீராவை கொலை பண்ண. அப்படியா? சரி, எப்படி வீராவை கொலை பண்ண? எங்க வச்சு கொலை பண்ண? சொல்லு 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 சொல்லு. நீ சொல்றது நம்புறேன். அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். நடந்தது என்ன நான் கோர்ட்ல சொல்லிக்கிறேன். கண்மணி, கண்மணி, உன் பிடிவாதமே உனக்கு ஆபத்தாக போகுது. இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. உன்னை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் வரேன். ஒரு நிமிஷம். லீலாவையும் வர்ஷாவையும் உங்களை நம்பிதான் நான் விட்டுட்டு வந்திருக்கேன். லீலாவுக்கு என்னோட நிலைமை புரியும். ஆனா வர்ஷாக்கு தெரியாது. அம்மா எங்கன்னு கேட்டா ஊருக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா? ஏய், ஓகே, இதெல்லாம் நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? எனக்காக எதையும் செய்ய துணிஞ்ச உனக்கு
உயிரை கூட கொடுப்பேன். இப்ப உங்க மகளை கூட்டிட்டு போனா எந்த காலத்துக்கும் உங்க மக ஏன் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. ஒண்ணு உங்க மக உங்க வீட்டுல வாழ வெட்டியா இருக்கணும், இல்ல ஏன் வீட்டுல மருமகளா இருக்கணும். எது சரின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அம்மா ஆ? அப்பா எங்க? அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு. நீ தோட்டத்துக்கு போகாம எங்க ஊரை சுத்திட்டு வர? அம்மா எப்ப எதை பேசணும்னு தெரிஞ்சு பேசுறியா? என்னடாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? பின்ன பெத்தவங்களா இருந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை ஏதாவது ஒழுங்கா செஞ்சிருக்கீங்களா? டேய், உனக்கு என்னடா ஆச்சு? இப்ப நீ என்ன சொல்ல வர? நேராவே சொல்றேம்மா, நீ தனியா கடந்து எவ்வளவு நாள் கஷ்டப்படுவ? கூடமாட ஒத்தாசையா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா நல்லா இருக்கும்ல? நீ சொல்றதும் சரிதான்டா. ஆனா ஏற்கனவே நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்தோம். சாந்தி இறந்ததுனால மேற்கொண்டு எதுவும் பேச முடியாம அப்படியே நின்னு போச்சு. ஏய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தோட்டத்து பக்கம் உன்னை ஆளையே காணோம். ஏய், என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கான்? நீ ஏதாவது சொன்னியா? நான் எதுவும் சொல்லலைங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. என்னது, கல்யாணம் பண்ணணுமா? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு உதவியா இருக்கும்னு சுத்தி வளைச்சு சொல்றாங்க. டேய், என்னடாச்சு உனக்கு? ஆமா, நீங்களா பார்த்து பண்ண வேண்டிய காரியம். நீங்க அதை பத்தி பேசாதனால நானா கேட்க வேண்டியதா போச்சு. என்னை விட சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் கல்யாணமே குழந்தை இருக்கு. ஊர்ல எல்லாரும் உங்களை தானே தப்பா பேசுறாங்க. டேய், எங்களை தப்பா பேசுறதுக்கு என்னடா இருக்கு? இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்க. சாந்தி இறந்து வருஷம் திரும்பல, கவிதா வீட்டுல வேற பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல உன் கல்யாணத்தை பத்தி நினைக்க முடியுமா? அப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுனால பிரச்சனையெல்லாம் தீந்துருமா? சாக்கு போக்கு சொல்றதை விட்டுட்டு என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன். டேய் மணி, நீ பேசுறத பார்த்தா எங்களுக்கு குழப்பமா இருக்குடா. எதுக்குடா அப்படி அவசரப்படுற? கேக்குறேன்ல, எதுக்கு இப்படி அவசரப்படுற? நான் ஒன்றும் அவசரப்படல, சொல்லணும்னு தோணிச்சு சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். என்னங்க இவன் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையேங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேர் 4 விதமா கிண்டி விட்டுருப்பானுங்க. அதை கேட்டுட்டு வந்து இங்க குதிக்கிறான். சொல்ல வேண்டியது பக்குவமா எடுத்து சொன்னா அவன் புரிஞ்சுக்குவான். நீ வேலை இப்ப சித்தி. வர்ஷா, சித்தி, அம்மா எங்க சித்தி? இங்க கடைக்கு ஏதாவது போயிருப்பாங்க, இப்ப வந்துருவாங்க. ஆமா, நீ ஹோம்ஒர்க்ல முடிச்சிட்டியா? பண்ணிட்டேன் சித்தி. எனக்கு ரொம்ப பசிக்குது சித்தி. என்னடா, சாப்பாடு போட்டு ஊட்டினாலும் வேண்டான்னு சொல்லுவ, இப்ப நீயே பசிக்குதுன்னு சொல்ற? இப்ப பசிக்குது சித்தி. சரி வா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சமத்தா உட்காந்து ஹோம்ஒர்க்ல முடிச்சிடணும், சரியா? சரி உட்காரு, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். இந்தா சாப்பிடு. சாப்பிடு. லீலா,
நீங்க எப்படி ஜெயில இருந்து வந்தீங்க? சொல்றேன் லீலா, ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி உன் மனசை நீ தைரியப்படுத்திக்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. லீலா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ அதிர்ச்சி ஆகக்கூடாது. நான் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே கண்மணி தான். நீங்க ஜெயில இருந்து வரதுக்கு அக்கா எப்படி? நான் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு கண்மணி அவ கொலை பண்ணதா சொல்லி சரணடைஞ்சிட்டா. அக்கா ஜெயில இருக்காங்களா? ஆமா, லீலா ப்ளீஸ் அழாத லீலா. லீலா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்களே. அப்ப கொலை பண்ணது அக்கா தானா? இல்ல 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 இல்ல, நிச்சயமா அவங்க கொலை பண்ணல. என்ன காப்பாத்துறதுக்காக அவங்க எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப என்ன பத்தியும் வர்ஷாவை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டாங்களே. லீலா, லீலா ப்ளீஸ் லீலா, வருத்தப்படாத. கண்டிப்பா உங்களை தனியா கஷ்டப்பட விட மாட்டேன். உங்க அக்காவை எப்படியாவது நான் வெளியில கொண்டு வந்துருவேன். நீ தைரியமா இரு லீலா ப்ளீஸ். எப்படிங்க? எப்படி தைரியமா இருக்க முடியும்? அப்பா இழந்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்தோம். இப்ப என்ன மட்டும் தனியா விட்டுட்டு அக்கா இப்படி பண்ணிட்டாங்களே. உங்க அக்கா சரண்டர் ஆனதுனால கோர்ட் உங்களை குற்றவாளின்னு சொல்லல. கண்டிப்பா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க அக்காவை நான் வெளியில கொண்டு வருவேன். அதான் எப்பங்க? கூடிய சீக்கிரம். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் உங்க அக்காவை நான் வெளியில கொண்டு வருவேன். என் அக்கா இல்லாம எப்படி நான் வாழ முடியும்? லீலா, உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா உன்னை தனியா நான் கஷ்டப்பட விட மாட்டேன். சரி, நீ கவலைப்படாத. நீ கவலைப்படாம இரு, தைரியமா இரு. வருஷா பாத்துக்கோ. நான் வரேன். அழாத லீலா, நான் இருக்கேன் இல்ல. சொல்றது கேளு. கண்டிப்பா உங்களை நான் பாத்துக்குவேன். நான் வரேன். சித்தி, சித்தி ஏன் சித்தி அழுறீங்க? ஏன் சித்தி அழுறீங்க? Ha ha ha!